பொதுவாகவே இப்போ இயற்கையில் சில அசாதாரணமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. கிளைமேட் திடீரென்று சேஞ்ச் ஆகி கொண்டிருக்குது. அதிகளவு குளிரான பிரதேசங்களில் அதிகளவு வறண்டு போகுது, அதிகளவு வறட்சியான பிரதேசங்கள் திடீரென்று வெள்ளத்தில் மூழ்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இப்போ மிக சமீபத்தில் துபாயில் அப்படி ஒரு மாபெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. வருடாந்த மழைவீழ்ச்சியே 130 மில்லிமீட்டராக மட்டும் பதிவு செய்யப்படுற துபாய் ஒரே நாளில் 200 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 1.5 வருடம் அந்த நாட்டில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருக்கு. இதுக்கு காரணமாக பெரும்பான்மையான ஆக்களால் சொல்லப்படுற காரணம் இந்த கிளவுட் சீடிங். அதாவது அவங்க செயற்கையா மேகங்களை விதைச்சு தங்கள விருப்பப்படி இயற்கையை மாற்றினால தான் இப்படி ஒரு பாரதூரமான விளைவை துபாய் சந்திச்சிருக்கு ஒரு கதை ஒன்று பரம்பலாக பேசப்பட்டு வருகின்றது. உண்மையாகவே கிளவுட் சீடிங்கால தானா இந்த மாபெரும் அழிவு துபாய்க்கு ஏற்பட்டிருக்கு, அல்லது இந்த காலநிலை மாற்றங்களுக்கு காரணம் இதுவாக இருந்தது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோல இணைந்திருங்கள். இயற்கை எம்மை பழிவாங்குகின்றதா? தொடர்ந்து பேசுவோம். இப்ப இந்த கிளவுட் சீடிங் தான் இந்த ஒரு பாரதூரமான விளைவுக்கு துபாயை இட்டு சென்றிருக்காண்டு பார்க்கறதுக்கு முதல் இந்த கிளவுட் சீடிங் என்றா என்ன, மேக விதைப்பு என்றால் என்னண்டா, இது ஒரு செயற்கையாக மழையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்முறை. இது ஒரு தனி செயல்முறை இல்லை, ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இப்போ இதில் என்ன நடக்கும் என்று கேட்டால், மேகங்களை நம்ம செயற்கையாக உருவாக்கி மழையை கொண்டு வர வைக்கிறோமாண்டா அப்படி இல்லை. நிறைய இடங்கள்ல வளிமண்டலத்தில் மேகங்கள் இருக்கும். அது நம்மளுக்கு தேவையான இடங்களை கிராஸ் பண்ணக்குள்ள, அதாவது கடந்து வரக்குள்ள அந்த மேகங்களுக்கு மேல விமானங்கள் மூலம் குறிப்பிட்ட சில கெமிக்கல் பாண்ட்ஸ், அதாவது முக்கியமான சில அல்லது தேவையான சில வேதிப்பொருட்களை தூவுறதால செயற்கையாக மழையை உருவாக்குற செயல்முறை தான் இந்த மேக விதைப்பு, கிளவுட் சீடிங்னு சொல்லுவாங்க. இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மேக விதைப்பு, அதாவது கிளவுட் சீடிங் என்றது ஒரு தனி செயல்முறை, ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இதை பிரதானமா 3 படிகளுக்குள்ளாக சொல்றாங்க. முதலாவது இந்த படியில முதலாவதா என்னத்தை பார்க்க போறோம்டா, இந்த மேக விதைப்பிட முதலாவது பொடி காற்றழுத்தத்தை உருவாக்குதல். இதுல என்ன சொல்ல வராங்க அல்லது இதுல என்ன ப்ராசஸ் நடக்கும்டா, இப்ப இந்த மழையை உருவாக்குறதுக்குரிய முதலாவது படி காற்றழுத்தத்தை உருவாக்குதல். இங்க என்ன நடக்கும்டா, இந்த மேகங்கள் இருக்கும் தானே, இந்த மேகங்கள் எல்லாம் எவ்வளத்த மழையை பொழியணும் என்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த இடத்துல ஒரு செயற்கை காற்றழுத்தத்தை நம்ம உருவாக்குறதால மலைமேகங்கள் எல்லாம் அவடத்தை ஒன்று கூறுறதுக்குரிய தானத்தை நம்ம ஆர்டிபிஷியலா செட் பண்றோம். சோ அதுக்கு என்ன செய்வோம்னா, நம்ம இந்த மேகங்கள் இருக்கிற இடங்களுக்கு மேல கல்சியம் கார்பைட், கல்சியம் ஆக்சைடு, யூரியா, உப்பு போன்ற சில இந்த வேதிப்பொருட்கள் எல்லாம் அந்த மேகங்கள்ல தூவுறதால அவடத்தை ஒரு செயற்கையான ஒரு காற்றழுத்தம் உருவாகும். அந்த காற்றழுத்தம் உருவாகிறதால அந்த பிளேஸ்ல மலைமேகங்கள் ஒன்று கூடுறதுக்குரிய ஒரு செயற்கையான தானம் உருவாக்கப்படும். இதுதான் கிளவுட் சீடிங் முதலாவது படி, காற்றழுத்தத்தை உருவாக்குதல். இப்ப அடுத்ததா இந்த கிளவுட் சீடிங் ரெண்டாவது படியை பற்றி பார்க்க போறோம். ரெண்டாவது படி மழை மேகங்களை அதிகரித்தல். இப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம், மழை மேகமே இல்லாம இருந்த இடத்தை காற்றழுத்தத்தை உருவாக்கி மழை மேகங்களை கொண்டு வந்துட்டோம். இப்ப ரெண்டாவது என்ன நடக்க போகுதுன்னா, மழை மேகங்களை அதிகரிக்க போறோம். மழை மேகங்களை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கண்டா, அதே மாதிரி சில வேதிப்பொருட்கள் தான் அங்கே தேவைப்படும். உதாரணமா இந்த சமையல் உப்பு, யூரியா, அமோனியம் நைட்ரேட், உலர்பனி, இதெல்லாத்தையும் திருப்பி அந்த இடத்தை மலைமேகங்கள் வந்த இடத்தை மலைமேகங்களுக்கு மேல தூவுறதால அது ஒரு அட்ராக்டிவ் சிஸ்டம் செயற்பட்டு பக்கத்தில் இருக்கிற மலைமேகங்களையும் அதை நோக்கி இழுக்கிறதால அதுக்குள்ள ஆல்ரெடி இருக்கிற மழையா மாறாத நீர் ஒன்றோடொன்று இணைகிறதால மழை வாரத்துக்குரிய சாத்தியக்கூறு அவடத்தை அதிகப்படுத்தும். இதுதான் கிளவுட் சீடிங் இரண்டாவது படிமுறை, மழை மேகங்களை அதிகரித்த. சோ இப்ப காற்றழுத்தத்தை குறைச்சு என்ன செஞ்சிட்டோம், மேகங்களை கொண்டு வந்துட்டோம், அதிகளவு மலைமேகத்தை சேர்த்துட்டோம். இப்ப என்ன செய்யணும்னா, மூன்றாவது படி மலைமேகங்களை குளிர செய்யணும். மலைமேகங்களை குளிர செஞ்சா தான் என்ன நடக்கும், அது நீராக மாறி மழையாக பூமிக்கு வரும். இப்ப அதுக்கு என்ன செய்வோம்னா, அந்த மலைமேகங்களுக்கு மேல திரும்பி ஒரு வேதிப்பொருள், அதாவது வெள்ளி அயடைட்டை அந்த மேகங்களுக்கு மேல தூவுறதால என்ன செய்யும்டா, அங்க இருக்கிற நீர் துளியாக மாறி மழையாக பூமிக்கு பெய்ய ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கிளவுட் சீடிங் என்று அழைக்கப்படுற ப்ராசஸ்ல சிம்பிளா டிஸ்கிரைப் பண்ணா இது மூன்று தான் நடக்கும். உதாரணமா நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப நம்ம இங்கேயே நம்ம பார்க்கலாம் அல்லது நம்ம அப்சர்வ் பண்ணியிருப்போம், வானம் கருக்கும் ஆனா மழை வராது. அப்ப என்ன நடக்குதுண்டா, நிச்சயமா அங்க மலைமேகங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது, ஆனா அங்க அதிகளவு ஈரப்பதம் நிலவுறதால அந்த உள்ள இருக்கிற நீர் திவலைகள் மழை நீராக மாறுறதுக்கு அதிகளவு ஈரப்பதனால மாறையில்லாம இருக்கும். சோ அப்படியான இடங்கள்ல இந்த ப்ராசஸை செய்யணும்னா முதல் 2 ப்ராசஸையும் அவாய்ட் பண்ணி போட்டு கடைசியா நம்ம சொன்ன மலைமேகங்களில் குளிர செய்த ப்ராசஸை மட்டும் செய்தாலே மழை நீரை அவடத்தை உருவாக்கி கொள்ள முடியும். சோ இதுதான் கிளவுட் சீடிங் என்ற ஒரு சிம்பிளான டெக்னிக். இதை பாவிச்சு தான் துபாயில அதிகளவு வெப்பநிலை காணப்படுறதால செயற்கையா மழையை உருவாக்கி வராங்க.
ஸோ இப்போ நம்ம கிளவுட் சீடிங் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த காரணத்தால் தானா துபாயில் இவ்வளவு பெரிய ஒரு அழிவு வந்தது. கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு அளவான பொருட்சேதமும் சில உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. அதுகள் எல்லாம் இந்த கிளவுட் சீடிங்கால தானா ஏற்பட்டதுண்டா? இல்லை. ஏனென்றா நிச்சயமா இல்லை என்று கூறுறதுக்கு காரணம் என்னென்றா, அவங்க இண்டையிலிருந்து இந்த மேக விதைப்பை நடைமுறைப்படுத்தல். அவங்க கிட்டத்தட்ட 1990களில் இருந்தே துபாயில மேக விதைப்பு செயல்முறை மூலம் அதிகளவு வெப்பத்துக்கு பரிகாரமா இந்த மலைகள் உருவாக்கி கொண்டு வராங்க. ஸோ இப்பதான் அதுக்குரிய விளைவு கிடைக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இது காலநிலை மாற்றங்களால ஏற்பட்ட ஒரு அழிவுதான் என்று நிறைய விஞ்ஞானிகளாலையும் வானியலாளர்களாலையும் சொல்லப்படுது. ஸோ இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இங்க மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய இடங்கள்ல பாரியதொரு காலநிலை மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு கொண்டிருக்கு. பெங்களூர் போன்ற அதிக குளிரான இடங்கள்ல இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்களா அதிகளவு சூரியன், அதிகளவு வெப்ப காரணமாக அதிகளவு வறட்சி நிலவி கொண்டிருக்குது. அதிகளவு குளிரான இடங்கள் வறண்டு போகுது, அதிகளவு வறண்ட இடங்கள் திடீரென்று வெள்ளங்கள் மலைகளால் பாதிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் காடழிப்பு, மனிதன் பல்வேறு அதிக எக்கனாமிக்கலான செயற்பாடுகள் காரணமாகத்தான் இது நடைபெறுதே தவிர நம்மள பூமி பழிவாங்குது அல்லது இயற்கை பழிவாங்குது என்ற கன்செப்ட் இதுக்குள்ள இல்லை. ஸோ இந்த கிளவுட் சீடிங் என்றது உங்களுக்கு என்னென்று விளங்கி இருக்கும். இந்த கிளவுட் சீடிங் அடிப்படை என்ன? இந்த கிளவுட் சீடிங்கால இந்த ஒரு எஃபெக்ட் ஏற்படல. மரங்கள் அழித்தல், இயற்கை அதிகளவு மாற்றுதல், நம்மளோட தேவைகளுக்காக எல்லா விஷயங்களையும் மாற்றுறதுற பிரதிபலன் தான் இந்த காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றத்திற விளைவுதான் இந்த பாரதூரமான இயற்கை அனர்த்தங்களை தவிர இந்த கிளவுட் சீடிங் இதுக்கு ஒரு பிரதான காரணமா இருக்காது. சோ இந்த வீடியோல கிளவுட் சீடிங் பற்றி ஒரு புதிய விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா அல்லது புதிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டிருந்தீங்கன்னா MS தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து இது போல அப்டேட்ல இருக்கணும், நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும்டா தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. தொடர்ந்து பேசுவோம்.